கயானாவும் இந்தியாவும் உலகில் ஜனநாயகத்தை வலுப்படுத்தி வருகின்றன. கயானா தலைநகர் ஜா டவுனில் உள்ள அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி சிறப்புரை. தமிழகத்தில் நவம்பர் 25 முதல் 27 வரை கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தயார். தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 15 குழு, தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையின் 15 குழுக்களும் தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அறிக்கை. கனமழை பெய்து வரும் நிலையில் ராமநாதபுரத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. அரசு இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை மற்றும் பள்ளியில் புகுந்த மழைநீர். மாணவ மாணவிகள் மற்றும் நோயாளிகள் கடும் அவதி. கென்யாவில் ரூபாய் 5,900 கோடி மதிப்பில் அதானி நிறுவனம் மேற்கொள்ள இருந்த விமான நிலைய விரிவாக்கம் மின்சார திட்டம் ரத்து. கென்யா அதிபர் வில்லியம் ரூட்டோ ரத்து செய்தார். அதானி குழுமத்தின் இயக்குநர்கள் மீதான அமெரிக்க நீதித்துறையின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது. சட்டத்திற்கு உட்பட்டு நடப்பதாக அதானி குழுமம் விளக்கம். அனைத்து அதிகார வரம்பிலும் வெளிப்படைத்தன்மை விதிமுறைகளை பின்பற்றி வருவதாகவும் அறிக்கை. அதானி குழுமத்திற்கும் தமிழக அரசுக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளில் எந்த ஒப்பந்தமும் செயல்படவில்லை. மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கனிம ஆய்வு மற்றும் சுரங்க குத்தகை உரிமத்திற்கு மாநில அரசு அனுமதி வழங்கவில்லை. மத்திய அரசால் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு விளக்கம். ஒரு குடும்பமாக கூட்டணிக்கு ஆகும் செலவுகள் குறித்தே பேசினேன். கூட்டணிக்கு வர ரூபாய் 100 கோடி வரை கேட்பதாக கூறியது வைரலான நிலையில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விளக்கம். தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சையாக பேசியதால் கைதாகி சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நடிகை கஸ்தூரி நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். பொன்னாடை போர்த்தி வரவேற்பு. தனக்கு ஆதரவளித்தவர்களுக்கும் சிறையில் நன்றாக நடத்தியவர்களுக்கும் நன்றி. தெலுங்கானா, ஆந்திர மக்களுக்கும் நன்றி என நடிகை கஸ்தூரி பேட்டி. அரசியல் வித்தியாசம் பாராமல் எனக்காக ஆதரவு தந்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி. என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கும் தமிழக மக்களுக்கு நன்றி. ஆந்திரா, தெலுங்கானா மக்களுக்கு மிகப்பெரிய மனம் மிகுந்த நன்றி. புழல் சிறையில் என்னை நன்றாக நடத்திய அனைவருக்கும் நன்றி. நடிகர் ரஜினிகாந்துடன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திடீர் சந்திப்பு. தங்களின் மேடை பேச்சுகளை மிகவும் ரசித்து பார்த்திருப்பதாக சீமானுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறினார் ரஜினிகாந்த். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 6 குழந்தைகள் உட்பட 7 பேரை கடித்து குதறிய வெறி நாய். படுகாயமடைந்த குழந்தைகள் ஆரணி அரசு மருத்துவமனையில் அனுமதி.
மதுரை திண்டுக்கல் சாலையில் விபத்துகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி தாக்கல் செய்த மனு. சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலையை நேரில் சென்று ஆய்வு செய்வதாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் கைதான 23 பேருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. டிசம்பர் 5ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து கள்ளக்குறிச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. லாவோஸ் தலைநகர் வியன்டினாவில் 11வது ஆசிய நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு சிறப்பு பரிசு வழங்கி கௌரவிப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் இந்தியா ஆஸ்திரேலியா ராணுவ வீரர்கள் கூட்டு பயிற்சி. ஹெலிகாப்டரில் இருந்து குதித்தும் பணைய கைதிகளை மீட்டும் ஒத்திகை. கரூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ரயில் தண்டவாளங்களை ஏற்றிச் சென்ற லாரி மீது மணல் லாரி மோதி விபத்து. மணல் லாரி ஓட்டுநர் இடிபாடுகளில் சிக்கி தவிப்பு. உக்ரைன் மீது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை வீசியது ரஷ்யா. 8 ஏவுகணைகள் வீசப்பட்டதில் 6 ஏவுகணைகளை தகர்த்துவிட்டதாக உக்ரைன் விமானப்படை தகவல். கேரளாவில் பெண் போலீஸ் அதிகாரி கணவரால் வெட்டி படுகொலை. தலைமறைவான கணவருக்கு போலீசார் வலைவீச்சு. நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து வழக்கில் வரும் 27ஆம் தேதி தீர்ப்பு. இருவரும் நேரில் ஆஜரான நிலையில் குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு. பிரிவதில் இருவரும் உறுதியாக இருப்பதாகவும் நீதிபதியிடம் திட்டவட்டம். இட்லி கடை படத்தின் தயாரிப்பாளர் இல்ல திருமண விழாவில் தனுஷ் நயன்தாரா பங்கேற்பு. இருவரும் எதிரெதிர் இருக்கையில் அமர்ந்து மணமக்களை வாழ்த்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.